ஹாய் வணக்கம். இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீ கேவாக இருக்கிற ஓகே, பட் அதை ஏன் நீ வெளியே காட்டிக்கிற, நீ ஏன் வெளியே சொல்கிறதுனால தானே உன்னை வந்து எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறாங்க, உங்ககிட்ட ரொம்ப உனக்கு டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நான் ஏன் என்னுடைய பர்சனலாக வெளியே சொல்லணும், நான் ஏன் என்னுடைய செக்ஸுவாலிட்டியும் என்னுடைய செக்ஸுவல் ஓரியன்டேஷனையும் நான் எதுக்காக வெளியே சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போதும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என்னோடய ஃபேமிலி சர்க்கிளில் நான் வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். நம்ம ஏன் கேன்னு சொல்லணும், நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம், நம்ம ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் இருந்தது. அப்போது ஒரு சில காலகட்டங்கள் அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு மேலே என்னை பற்றின விஷயங்கள் வெளியே தெரிய வரும்போது, என்னை பற்றி பொட்டா 9 எப்படி நடக்கிறான் பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது, என்னை பற்றின ஒரு சில உண்மைகள்லாம் வெளியே வரும்போது, என் கூட பழகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க எல்லோரும் "ஏய்ச்சி நீயா, அப்படியா, நீ இப்படியா, நீ எப்படி இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்", மாதிரி நிறைய டாமினேஷன். அதுக்கடுத்து ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே என்னை ரொம்ப தப்பாக பேசி, என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸே என்னை ரொம்ப தப்பாக பேசி என்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ குரூப்பை விட்டு நான் லெஃப்ட் ஆகி வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்குது. நான் அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு விஷயத்தை மறைச்சி நம்ம இப்படி தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த விஷயம் தெரிய வந்து அவங்க நம்மளை ஒதுக்கி வச்சு நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிப்படைகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், ஐ எம் கிரிநாதன், ஐ எம் கே அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஓகே, அவனுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு விருப்பப்பட்டு பேசுகிறேன்னா பேசு, இல்லையா ஓகே பாய். இது வந்து என்னுடைய மென்டல் ஹெல்த்தையும் நான் மனதளவில் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு கவசமாக நான் பார்க்குறேன். அதனால தான் அதை நான் வெளியே சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து இங்கே யாருமே யோக்கியம் கிடையாது, சரியா? இந்த சமுதாயத்தில் இந்த ஆம்பளைத்தன்மையே உடைக்கணும், இந்த ஆம்பளைன்னு இப்படி தான் இருக்கணுங்கிறதெல்லாம் உடைக்கணும் அப்படிங்கிறத வச்சு பேசுகிறதும் அதைப்படி செயல்படுறதும் இங்கே சும்மா நான் பண்ண கிடையாது. அதனால் நான் நிறைய அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு ஆம்பளை எப்படி இன்னொரு ஆம்பளை லவ் பண்ணலாம், ஒரு ஆம்பளை எப்படி இன்னொரு இப்படியெல்லாம் இருக்கலான்னாங்க பார்த்தியா? ஸோ அதனால தான் அங்கே நான் நிறைய விஷயங்கள் உடச்சிக்கிட்டு இருக்கிறேன், கத்தி பேசுகிறேன். இங்கே எந்த ஒரு ஆம்பளையும் ரொம்ப யோகியவானெல்லாம் கிடையாது. வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவள் வந்து யோகியவானாக இருப்பாள். வாய்ப்பு கிடச்சிருச்சு, அதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்காயே, அவள் அப்படியே டோட்டலாக மாறிடுவாள். ஒரு 10க்கு 10 ஒரு ரூம்குள்ளே ஒரு ப்ராஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு மக்கள்கிட்டையோ, அல்லது அவனுடைய நீடுக்காக போகக்கூடிய ஒரு சில பேர்கிட்டையோ அவள் செக்ஸில் எந்த அளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறாங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியும், சரியா? ஸோ நம்ம இங்கே நம்மளாக இருக்கலாம். நம்ம இப்படி தானே சொல்லிட்டோம். இதுக்கு மேலே பேசுகிறது பேசாத அவனுடைய விருப்பம். பட் நமக்கு நம்மளுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எனக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன், ஓகேவா? முடிஞ்சால் நீங்களும் அதை சொல்ல பாருங்கள். நீங்கள் சொல்லி தான் ஆகும்னு நான் சொல்லலை, பட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். இது வந்து ஒரு மாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம். தேங்க்யூ.